السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சதக்கல்லாஹுல் அலியுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. பேரன்பிற்குரிய பேரருளாளன் பெரும் கிருபையாளன் நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. நமது உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி அருள்வானாக. அவனுக்கு பிடித்தமான நல்லடியாறுகளாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே நோயாளிகளாக மன கஷ்டங்களோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தகுந்த நிவாரணத்தை தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்களிலிருந்தும், சிரமங்கள், சிக்கல்களிலிருந்தும், செலவுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவனுக்கு பிடித்தமான இடங்களிலே, பிடித்தமான அமல்களில, பிடித்தமான நபர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹுவை விட்டும் தூரமாக கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ் நமது மஸ்ஜிதை கபூல் செய்வானாக. மஸ்ஜிதிற்கு வரக்கூடியவர்களுக்கு நிம்மதியை பரிசளிப்பானாக என்கின்ற துஆக்களோடு, இனிப்பை எறும்புகள் தேடுவது போல, நறுமணத்தை அனைவரும் விரும்புவது போல, மஸ்ஜிதுகளை எல்லா மக்களும் விரும்பக்கூடிய சூழ்நிலையையும் மனப்பக்குவத்தையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இன்னமா யாமுரு, அல்லாஹுவினுடைய இல்லங்களை கட்டி அமைத்திருப்பதெல்லாம், அல்லாஹுவினுடைய இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் என்ற அர்த்தங்களை சொல்லலாம். எனவே மஸ்ஜிதுகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல, செங்கல்களாலும் மண்களாலும் சிமெண்டுகளாலும் உருவானது அல்ல. அப்படி உருவாக்கப்பட்டு இருக்கின்ற அந்த மஸ்ஜித், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த முதல் மஸ்ஜித் குபா என்று அழைக்கப்படுகிறது. மதீனாவுக்கு வெளியிலே நுழைவு வாயிலிலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது தக்வாவால் கட்டப்பட்டது. இந்த மஸ்ஜித் செங்கலால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றா, அந்த மஸ்ஜித் தக்வாவால் கட்டப்பட்டிருக்கிறது. உலகில் உருவாகி இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் தக்குவாவால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தக்குவாவை, அந்த இறையச்சத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக, மெருகேற்றுவதற்காகத்தான் மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதிற்கு உதவி செய்ய வேண்டும்,
மஸ்ஜிதினுடைய கட்டுமானத்திலே பங்கெடுக்க வேண்டும். அதற்கு இயலாதவர்கள் கட்டியதற்கு பின்பு அதில் நமது உள்ளத்தை, இதயத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதோடு இணைந்திருப்பவர்கள் என்பது மஸ்ஜிதுக்கு அருகில் வசிப்பவர்கள் என்று நாம் ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிவிட முடியாது. மஸ்ஜிதில் தன் இதயத்தை இணைத்தவர்களைத்தான் அந்த மஹல்லா வாசி என்றே சொல்ல முடியும். அன்பிற்குரியவர்களே, எனவே மஸ்ஜித் என்பது, எனவே இறை இல்லம் என்பது அது வெறுமனே சுவர்கள் அல்ல, அது ஈமானின் அடையாளம். காலையும் மாலையும் மஸ்ஜிதுக்கு சென்று வருபவரை பார்த்தால் அவர் ஈமான் உள்ளவர் என்று சொல்லுங்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ஈமான் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எனது ஈமானை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜிதோடு இணைய வேண்டும், மஸ்ஜிதோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். எனக்கு ஈமான் இருக்கிறது, அவர் மஸ்ஜிதோடு நெருங்கி இருப்பார், மஸ்ஜிதுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடியவராக இருப்பார். அப்படி சென்று வராத சூழ்நிலை இருக்குமானால் ஈமானை விட்டும் தூரம் போய் விடுவோம். ஒரு காலகட்டம் இருந்தது, மஸ்ஜிதுக்கு அருகிலே வீடு என்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு அருகில் வீடு என்பதை தாண்டி வசதிக்கு ஏற்றால் போல் வீடு என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். எங்கு வசதிகள் இருக்கிறதோ, போக்குவரத்திற்கு எங்கு வசதியாக இருக்கிறதோ, எல்லா வசதிகளும் சிரமமின்றி எங்கு கிடைக்குமோ அங்கு மனிதன் இடம்பெயருகிறான், மஸ்ஜிதை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மஸ்ஜிதோடு நெருங்கி இருக்க வேண்டும், நம் உள்ளத்தை மஸ்ஜிதோடு இணைக்க வேண்டும். என் மனைவியின் மீது எனக்கு பிரியம் அதிகம், என் பிள்ளைகளின் மீது எனக்கு பாசம் அதிகம், என் உள்ளம் சதாவும் அவர்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். என் நண்பனை எனக்கு பிடிக்கும், சதாவும் அந்த நண்பனை பற்றி யோசித்துக் கொண்டிருப்போம். அடிக்கடி அவனை தொடர்பு கொண்டிருப்போம். எங்க இருக்கிற, சாப்பிட்டையா, இந்த மணிக்கு இங்க வந்துரு, இங்கு சந்தித்துக் கொள்ளலாம் என்று பேசிக்கிட்டே இருப்போம். மாதிரி மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும், மஸ்ஜிதோடு இணைய வேண்டும், அவ்வப்போது மஸ்ஜிதுக்கு வருகை தர வேண்டும். ஒரு மஹல்லாவாசி நாளில் ஒரு தடவையாவது மஸ்ஜிதுக்கு வந்துவிட வேண்டும். அது ஆக குறைந்தது. இன்னைக்கு இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வாகன வசதிகள் இருக்கிறது, எங்கு சுத்தனாலும் நம்ம மஹல்லாவுடைய பள்ளிக்கு வந்து தொழுகணுங்கிறதுல அந்த மனிதனுக்கு நிறைவு ஏற்பட வேண்டும். ஏனால் இன்று அந்த வசதி இருக்கிறது. அன்றைய காலங்களை போலல்ல, நீண்ட தூரம் போய்விட்டு வருவதற்கு சிரமம் ஏற்படும் என்பதெல்லாம் அல்ல. இன்று அல்லாஹ் பொருளாதாரத்தின் மூலமாக, இந்த வசதி வாய்ப்புகளின் மூலமாக அத்துணையையும் அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் சொல்லுவாங்க, ஃபஜ்ரும் இஷாவும் தன் மஹல்லா மஸ்ஜிதில் தொழ வேண்டும், மஸ்ஜிதோடு நெருங்கி இருக்கணும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிது என்பது அதை எப்படி நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், கட்டிடத்திற்கு உதவுகின்றோம் அத்தோடு முடிந்து விடுவது அல்ல, தொடர்ந்து அதை இபாதத்துக்களால் உயிர்ப்பிக்க வேண்டும். ஐவேளை தொழுகையை அதில் பேண வேண்டும், ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தணும். இந்த மஸ்ஜிதின் மூலமாக எனக்கு மனதில் நிம்மதி ஏற்படுகிறது என்பதை உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நமது பிள்ளைகள் இருப்பார்களேயானால் அவர்களையும் மஸ்ஜிதோடு இணைக்கணும். அங்கு நடைபெறக்கூடிய மக்தபுகளிலே, குர்ஆன் பாடசாலைகளிலே அவர்களை இணைக்கணும். ஏதோ ஒரு வகையிலே நமது குடும்பத்தினுடைய அத்துணை உறுப்பினர்களும் மஸ்ஜிதோடு இணைஞ்சிருக்கணும். நாம மஸ்ஜிதுக்கு வர்றோம், நாம வரும்போது நமது பிள்ளையையும் இழுத்து வரணும். அதனாலதான் குழந்தைங்க மஸ்ஜிதுக்கு வந்தா விரட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. விவரம் அறிந்த பிள்ளைகள், விவரம் தெரியாத பிள்ளைங்க, சிறுதி போற தெரியாத பிள்ளைங்க, அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்களை கூட்டு வரக்கூடாது. கூட்டு வருவது மக்ரூஹ். கொஞ்சம் விவரம் ஆயிருச்சு, யூரின் போனா தெரியும், கண்ட இடத்துல யூரின் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அழைத்து வரணும். ஏன்னா அவங்கதான் நாளைய மஸ்ஜிதினுடைய தூண்கள், மஸ்ஜிதினுடைய தொழுகையாளிகள், சப்புகளை நிறைப்பவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுக்கு நாம நெருங்கி வரணும், ஐவேளை தொழுகையை பேணணும், நமது பிள்ளைகளை அழைத்து வரணும், அங்கு நடைபெறுகின்ற மக்தபுகள்ல, குர்ஆன் பாடசாலைகள்ல இணைக்கணும். இன்னும் வேற மஜ்லிஸ்கள் நடக்குமேயானால் அதில் நாமும் இணைந்து கொள்ள வேண்டும், நமது பெண்களை இணைத்துக் கொள்ளணும். இதுதான் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு செய்கின்ற ஆன்மீக தொடர்பு. மஸ்ஜிதை பராமரிக்கணும், மஸ்ஜிதை சுத்தம் செய்யறதுல பங்கெடுக்கணும், மஸ்ஜிதினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் அவன் அந்த பங்களிப்பை செலுத்த வேண்டும்.
மஸ்ஜிதுக்கு உதவி செய்வது, மாதாந்திர சந்தாக்கள் கொடுப்பது, இப்படி ஏதோ ஒரு வகையல்ல, எல்லா வகையிலும் எதிலெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த அத்துணை வழிகளிலும் தொடர்போடு இருக்கணும். இதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் இருக்கிறதே அது ஈமானை உருவாக்கும் இடம். இன்னைக்கு ஈமானுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்? இன்னைக்கு ஈமானுக்கு வறுமை ஏற்பட்டிருக்கிறது. ஈமான் இல்லாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இல்லங்க, வார வாரம் என் பிள்ளை தொழுகைக்கு போயிரும், நான் எப்பயுமே தாடியை விடுறது இல்லைங்க. அவர் ஏன் தாடி வச்சிருக்கிறாருன்னு கேட்டா தான் தெரியும். இந்த நடிகர் வச்சதுனால அவர் வச்சிருப்பாரு. உண்மையா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க போய் குர்ஆன்லாம் ஓதிடுச்சுங்க. குர்ஆனை ஓதிச்சு, இப்ப ஓதுதா? அந்த தொடர்பு ஏன் விடுபட்டது? அதற்கு யார் காரணம்? தினந்தோறும் குர்ஆனுக்குரிய ஹக்கை அந்த குழந்தை நிறைவேற்றுகிறதா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதோடு இணையணும். மஸ்ஜிது ஈமானின் பிரவசம். மஸ்ஜிது ஈமானை பெருக்கெடுக்க செய்யும் ஒரு பன்முக கலாசாலை. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதிலிருந்து சிந்தியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை ஈமான் இருக்குங்கிற அடையாளம் இருக்குன்னு சொன்னா அது மஸ்ஜிதோடு தொடர்பு. மஸ்ஜிதுக்கு போய் வர்றவரை இவர் ஈமான் உள்ளவர்னு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா நாம் எந்த அளவிற்கு தொடர்புல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. என் ஈமான் 50% இருக்கு, என் ஈமான் 60% இருக்கிறது, என் ஈமானின் வளர்ச்சி 100% இருக்கிறது. அவர் 100% மஸ்ஜிதோடு தொடர்பில் இருப்பார். வேளையல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மஸ்ஜிதிலேயே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பார். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு மஸ்ஜிதில இணைஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இப்ப நமது ஈமான் வளர்ந்து இருக்கிறதா அல்லது நமது ஈமானில் குறைவு இருக்கிறதா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள்ல 5 வக்துலையும் சஃப்ல பாத்திரலாம். சில மனிதர்களை ஒரே ஒரு வக்துல மட்டும் பார்க்க முடியும். சில மனிதர்கள்ல எப்பயாவது அத்திப்பூத்தமாவது வருவாங்க. சிலர் ஜும்மாவுக்கு மட்டும் வருவாங்க. சிலர் வருஷத்துல ஒரு தடவை வருவாங்க. இப்ப இவர்களுடைய ஈமானும் அப்படித்தான் இருக்கிறது. 5%, 10%. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மஸ்ஜிதோடு தொடர்புல இருக்கிறாங்களோ, காலையிலையும் மாலையிலையும் யாரு மஸ்ஜிதுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் ஈமான் உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க. ஈமான் உள்ளவர்னா என்ன செய்வார்? அந்த ஈமானை வெளிக்காட்டுவாரா இல்லையா? மலர் இருக்கிறது, வாசனை அதிலிருந்து வெளிப்படும், அப்பத்தான் அது மலர். வாசனை வரலன்னு சொன்னா அதை மலர்னு சொல்ல மாட்டேன், யாரும் நேசிக்க மாட்டான், மனமே இல்ல தூக்கி போடு அப்படின்றோம். இப்ப ஈமான் இருக்குன்னா அந்த ஈமானின் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்துறது? ஈமானின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதனுடைய முதல் இடம் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதில ஒரு முஃமினுக்கு எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை விட்டுறக்கூடாது. அவசியம் தொழுகணும். எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு நிறைவேற்றி விட வேண்டும். ஆனாலும் நமக்கென்று ஒரு மஸ்ஜித், அது நமது மஹல்லா மஸ்ஜித். ஒரு மனிதனுக்கு எது மஹல்லா மஸ்ஜித்? மஸ்ஜிதுக்கு அருகில் நமது வீடு இருக்குமேயானால் அதுதான் அந்த மனிதனுக்கான மஸ்ஜித், மஹல்லா மஸ்ஜித். யாருடைய வீடு எந்த மஸ்ஜிதுக்கு அருகில் இருக்கிறதோ அது அவர்களுக்கான மஸ்ஜித், அதுதான் அவர்களுடைய மஹல்லா. அந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தணும். அந்த மஸ்ஜிதில் இறங்குற சக்கீனத்து நிரப்பமாக நமது இல்லத்துக்கும் பரவும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளை ஈமான் உள்ளவர்களாக ஆக்குவதற்கான மாபெரும் சாட்சி மஸ்ஜித், சமூகம் திருந்துவதற்கான மாபெரும் பிறப்பிடம் மஸ்ஜித். இமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜிதுல கட்டப்பட்டிருந்தாங்க. 3 நாட்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அது கட்டப்பட்டதனுடைய விளைவு என்ன? அவர்களுக்கு ஈமான் உருவானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஈமான் கொண்டார் ஒரு நாட்டினுடைய அதிபர். அவர் ஈமான் வருவதற்கு, அவரை சீர்திருத்துவதற்கான சிறைச்சாலையாக, கலாசாலையாக மஸ்ஜித் இருந்திருக்கிறது. நபியினுடைய எல்லா பணிகளும் மஸ்ஜிதிலிருந்து துவங்கி இருக்கிறது. இன்னைக்கு மஸ்ஜித ஒரு ஓரமா வச்சுட்டு தொழுகைக்கு மட்டும், அதுவும் ஃபருல் தொழுகைக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு. ஜும்மாவுடைய நேரத்துல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சலாம் கொடுக்கிறோமோ இல்லையோ ஒரு குரூப் எந்திரிச்சு போயிடுது. எப்படா இவர் சலாம் கொடுப்பாரு, எப்படா எந்திரிச்சு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு ஒரு குரூப். பிறகு துவா கேட்ட உடனே இன்னொரு குரூப். கூலிய அல்லாட்ட வாங்கணுங்கிற சிந்தனை இருக்கிறதே இல்லை. உண்மையா இல்லையா? ஒரு வேலைக்கு போறோம், மாலையில வேலையை முடிச்சுட்டு வரணும். வரையில என்ன செய்வோம்? கூலிய வாங்கிட்டு வரணும். கூலி கொடுக்கலன்னா அங்க விட்டு நகர மாட்டோம். மாச சம்பளமா இருந்தா 30ஆம் தேதி கொடுத்துடணும். அது எவ்வளவா இருந்தாலும் சரி. இல்லைன்னா சம்பளம் கொடுக்கலன்னு ஊரே சொல்லிடுவோம். நடக்குதா இல்லையா? இப்ப அல்லாஹ் கூலி தர தயாரா இருக்கா? அவன்கிட்ட வந்து வேலை செஞ்சிருக்கிறான், அமல் செஞ்சிருக்கிறான்.
ஆனா அவன்கிட்ட கூலி வாங்குறதுக்கு நாம தயாரா இல்ல. அல்லாட்ட யாரு கூலி வாங்குறவங்களோ அவங்கதான் அறிவாளி. அல்லாட்ட யாரு கூலியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி. தொழுத உடனே வேகமா எந்திரிச்சு போயிடுறோம்னு சொன்னா இப்ப அல்லாட்ட கூலி வாங்க நாம தயாரா இல்ல. சலாம் கொடுக்கணும். ஜும்மாவுடைய தொழுகையில மத்த தொழுகையிலையும் இருக்குது. 4 ரக்காத்து சுன்னத்து தொழுகணும். சுன்னத்தே முஅக்கதா. தொழுவதற்கு பின்பு இன்னொரு அமல் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று திக்ர் செய்யணும். பிறகு அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ செய்யணும். இப்படி துஆவோடு உங்களுடைய அமலை நிறைவு செய்ய வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு துஆவே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கிறோம். பிறகு எப்படி பரக்கத் கிடைக்கும்? என்பதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் அமல் மஸ்ஜிதை கட்டியது. மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. யா அல்லாஹ், எனக்கு மக்கா தான் பிரியமான பூமி. மக்காவை விட்டு இந்த மக்கள் என்னை வெளியேற்றுகிறார்கள். உனக்கு பிடிச்சமான இடத்துல என்னை அமர வையின்னு துஆ செஞ்சாங்க. இப்ப அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் மதீனா. இப்ப அல்லாஹுக்கு பிடித்தமான இடம்னு சொல்லிட்டு அவங்க அங்க போய் தங்கிரல. போறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. மஸ்ஜிதே குபா. இன்னைக்கு அந்த மஸ்ஜித் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மஸ்ஜித் நபவியிலிருந்து அந்த மஸ்ஜிதுக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்திருக்கிறாங்க. இப்பவுமே நாம இருக்கிற இடத்துல ஒரு செஞ்சுட்டு அங்க போய் தொழுதா உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லாத்தினுடைய முதல் பள்ளி மஸ்ஜிதே குபா. இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளி மஸ்ஜிதே குபா. அதற்கு அடுத்து அங்க தங்கிட்டு பிறகு மதீனாவுக்கு உள்ள போனாங்க. போன உடனே செஞ்ச வேலையும் மஸ்ஜிது நபவியை கட்டியது. இப்போ ஒரு ஊர்ல மஸ்ஜித் ரொம்ப முக்கியமானது. ஒரு முஃமினுக்கு மஸ்ஜித் ரொம்ப முக்கியமானது. அவனுக்கு வீடு இருக்கோ இல்லையோ மஸ்ஜிதில் தொடர்பு இருக்க வேண்டும். மஸ்ஜிதோடு தொடர்பு வச்சா எல்லாமே கிடைச்சது. வாழ்க்கையில அல்லாஹ் அனுபவிக்க வச்சிருக்கிறான், உணர வச்சிருக்கிறான். மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கும் போது பெருசா வருமானம் இல்லைனாலும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வர்றதில்லை, ரொம்ப குறைவு. தாராளமாக மஸ்ஜிதுக்காக, ஏன்னா அல்லாஹுடைய இல்லத்துக்காக செலவழிக்கும் போது அல்லாஹ் நம்ம தேவையை நிறைவேற்றிடுவான். சுஃபானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதினுடைய பணிகள்ல இருக்கிறாங்க. ஒரு தடவை பிரசங்கம் செஞ்சாங்க மஸ்ஜிதுகளுக்கு. அப்ப அவங்களுடைய அந்த காலகட்டத்துல ஒரு மனுஷர் வந்தாரு. வந்து பசிக்குதுன்னு ஏழ்மையை முறையிடுகிறார். இப்ப இவங்க பாக்குறாங்க, இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. வீட்லயும் அடுத்த வேலைக்கு உணவு தேவைங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். ஒரே ஒரு தங்க காசு மட்டும்தான் இருந்துச்சு. இது வீட்டினுடைய தேவை இருக்குது. ஆனாலும் அந்த காசை எடுத்து இந்த பசிக்குதுன்னு சொன்ன ஏழைக்கு கொடுத்துட்றாங்க. ஒண்ணுமே இல்லையே, இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கல, அல்லாஹ் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே ஒருத்தர் வந்தாரு. மிகப்பெரிய பணமுடிப்பு அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டார். மஸ்ஜிதுல ஒருத்தர் கையேந்தினாரு, அதற்கு அவர் உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் அவரை கைவிடல. இப்படி மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கும் போது, மஸ்ஜிதுக்கு உதவி செய்யும் போது அல்லாஹ் நம்ம தேவையில உதவி செஞ்சிருவான். நிறைய பேர் உணர்றதில்லை. எல்லா செலவும் செய்வாங்க. செல்போனுக்கு ரீசார்ஜ், அதுக்கு இன்டர்நெட்டுக்கு தனியா ரீசார்ஜ், அந்த மாசத்துல நிறைய நெட்டை பார்த்து காலி பண்ணி எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் எல்லாம் நடக்கும். ஆனா மஸ்ஜிதுக்கு சந்தா கொடுக்கறதுல மட்டும் ரொம்ப தெய்வாய். ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ட்டுருவோம். வருமானமே இல்லை, வசதியே இல்லை, எதுவுமே இல்லை. இறைவனுடைய மஸ்ஜிதுக்கு இறைவனுக்காக செலவழிப்பதற்கு நாம் கைகளை சுருக்கி கொள்ளும் போது அல்லாஹ் நம்மளை சுருக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அனுபவ ரீதியான உண்மை. மஸ்ஜிதுக்கு தாராளமாக கொடுக்கும் போது, எங்க சந்தா இந்த மாசம் கேட்கவே கூடாது, கேட்காம கொடுத்துடணும். அப்படி நீங்க கொடுத்து பாருங்க, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பரக்கத் செய்வான். இது அனுபவ ரீதியான உண்மை. வரலாற்றுல இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியினுடைய விரிவாக்கத்திற்காக ஏலான் செய்யறாங்க. பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, இதனால என்ன கிடைச்சிச்சு? அஷரத்துல் முபஷ்ஷரா, சுவனத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட நபர்கள்ல அவர்களும் ஒருவர். இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு மஸ்ஜிது நபவியில இருந்து சதகத்துல் ஜாரியாவா நன்மைகள் போய்கிட்டே இருக்கு.
முழு உலகத்துல இருந்தும் மஸ்ஜிது நபவியில போய் தொழுகிறாங்க. அந்த தொழுகையினுடைய நன்மை உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கறத தாண்டி மாபெரும் சதக்காவிற்கு, சதக்கத்துல் ஜாரியாவிற்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளையினுடைய ஒரு ஸ்தாபனமாக உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ சொத்துக்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய வாரிசுகள் அதை அனுபவிக்கிறது இல்லை. அதனால சேர்த்து வச்ச அவருக்கு நன்மை இல்லாமல் போகிறது. ஒரு தலைமுறை 2 தலைமுறையை தாண்டி அந்த சொத்துக்கள் பங்கு வைப்பதே மிகப்பெரிய சிரமமாகி யாருக்குமே பயனில்லாம இருக்கு. நிறைய உதாரணம் சொல்லலாம். நம்ம ஊர்ல கூட பெரிய பெரிய மனிதர்களை சொல்லி இவர்களுடைய சொத்துக்கள் இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சொன்னா அது நல்லா இருக்காது. ஆனா உண்மை நிலை அதுதான். அப்ப நாம அல்லாஹுக்காக வாரி வழங்கும் போது என்கிட்ட எதுவுமே இல்லையே, என்கிட்ட எதுவுமே இல்லையெல்லாம் யோசிக்க கூடாது. முதல் கடமை அல்லாஹுக்காக கொடுக்கிறது தான். அதிலும் குறிப்பாக மஸ்ஜிதுக்காக கொடுப்பது இருக்கிறது, அது ஆக உன்னதமான தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மஸ்ஜிது நபவியை கட்டும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. செங்கலை கல்களை தூக்கிட்டு வர்றாங்க, உடம்பெல்லாம் தூசியா இருக்குது. இதை பார்த்த சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி தூக்கணும், நீங்க ஏன் தூக்கணும், நாங்க இருக்கிறோம். அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷல் ஆகிரா, இந்த உலக வாழ்க்கையே இல்ல, மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. யா அல்லாஹ் மக்ஃபிர் லில் அன்சார், அன்சாரிகளை மன்னிச்சிரு, முஹாஜிர்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த முஹாஜிர்கள் நபியை பிரியப்பட்டு உங்க மேல தூசியா இருக்கு யா ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக துஆ செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆ மஸ்ஜிதுக்காக பாடுபடுகின்ற எல்லாருக்குமே இருக்கு. அன்பிற்குரியவர்களே, இந்த பகுதியில கூட மஸ்ஜிது கட்டணும்னு நினைக்கும் போது மஸ்ஜிதே கட்டல, அல்லாஹ் ஒரு வீட்டை கொடுத்தான். இன்னைக்கு யார் மஸ்ஜிது கட்டணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வீடு கொடுத்திருக்கான். இது நிதர்சனமான கண்ணுல பார்த்த உண்மை. மஸ்ஜிதுக்காக வாரி வழங்கும் போது நம்ம தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு நிறைய விஷயத்தை இதற்காக நாம் என்ன செய்யலாம், உதாரணமாக கூறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். சஹாபாக்களினுடைய எல்லா சூழ்நிலைகளும் இஸ்லாத்திற்கு, ஈமானுக்கு தியாகம் செய்வதாக இருந்தது. எனவே ஒரு மஹல்லா வாசிக்கு முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா, ஆன்மீக ரீதியில மஸ்ஜிதோடு தொடர்புல இருக்கணும். தொழுகையின் மூலமாக, ஐவேளை ஜமாஅத்தை பேணுவதன் மூலமாக, நமக்கு பிள்ளைகள் இருக்குமானால் அதையும் மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதன் மூலமாக, அல்லது மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய குர்ஆனிய பாடசாலைகளில் அவர்களை அமர வைப்பதன் மூலமாக, இப்படி ஏதாவது ஒரு வகையில வேறு ஏதாவது சீர்திருத்த பணிகள் மஸ்ஜிதில் நடக்குமானால் அதில் அது யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக, பெண்களுக்கான மஜ்லிஸாக இருக்கும் பட்சத்திலே அந்த மஜ்லிஸ்களிலே பயான்களிலே பங்கு பெற செய்வதன் மூலம் ஆன்மீக ரீதியாக அத்துணையிலும் பயன் பெற வேண்டும், பலம் பெற வேண்டும். ஒதுங்கி யாருக்கோ நடக்குது அப்படின்னு ஒதுங்கி போயிடக்கூடாது. இந்த விஷயத்தை நான் வேதனையா பதிவு செய்யறேன். எத்தனையோ பெண்கள் பயான்கள் அறிவிப்பு செய்யறோம், ஏதாவது ஒரு சப்பை காரணங்கள். 3வது மாடியில குடியிருப்பாரு, இங்க மாடி ஏறி வர என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் குடியிருக்கிறதே 3வது மாடி, ஒரு நாளைக்கு 4 தடவை ஏறி இறங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இங்க பயானுக்கு வர்றதுக்கு அந்த பெண்களுக்கு இயலாமல் போயிடும். மேல என்னால ஏற முடியாது, மேல ஏறி வந்தா 500 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டா 4 தடவை கூட ஏறி இறங்குவாங்களா இல்லையா? அதனால என்ன கிடைக்குதுங்கிற மகத்துவத்தை ஆள் மனதுல பதிய வைக்கல, மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை சொல்ற, இது மாதிரி நிறைய அடுக்கலாம். யாரையும் குறை சொல்லணுங்கிறதில்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு அஜர்த்து குறை பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க, கவலையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கண்ணு தெரியாது, குருட்டு சஹாபி, மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் தூரமா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கண் பார்வை இல்ல, என்னால மஸ்ஜிதுக்கு வந்து போக சிரமமா இருக்கு, நான் வீட்டிலேயே தொழுதுக்கவான்னு கேட்டாங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ் அப்படின்ற பாங்கு சத்தம் உங்க காதுல கேக்குதா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் யா ரசூலல்லாஹ், அப்பனா நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும்ட்டாங்க. அப்படின்னா என்ன, வீட்டிலேயே தொழுதுக்குங்கன்னு சொன்னாங்களா? மஸ்ஜிதுக்கு வந்து பதில் சொல்லணும். மஸ்ஜிதிலிருந்து கேட்கின்ற அல்லாஹு அக்பர், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் உங்களுடைய காதுகளில் விழுமானால் அதற்கு முதலில் பதில் சொல்ல வேண்டியது மஸ்ஜிதிற்கு வந்து தொழுவது. குருட்டு சஹாபிக்கே, ஊனமுள்ள சஹாபிக்கே, கண் பார்வையற்றவர், ஊனம்னா வேற ஏதோ ஊழல் நினைச்சிடக்கூடாது, கண்ணு தெரியாது, அவருக்கே வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா இன்னைக்கு தொழுகிறவங்க ரேரு,
அதிலும் தொழுகையை விட்டுவிட்டு இருப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? வாங்க சொல்லப்படும், அது நம்ம அருகிலே இருப்போம், ஆனா மஸ்ஜிதுக்கு வரமாட்டோம். நம்ம பிள்ளைங்க பக்கத்திலேயே விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அசருடைய பாங்கு சொல்லப்படும், இங்க அசருக்கு 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரு, ஸ்ரீதேவி பாவம், இன்னைக்கு அவரு இல்லைன்னு கவலைப்படுற மாதிரி இருக்கு. கால் உடைஞ்சு என்ன செஞ்சுட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஆஃபியத்தை தரணும். மஸ்ஜித் திறந்ததுல இருந்து 5 வக்து முன்னாடி இருப்பார். மஸ்ஜித் அப்படி கவலைப்படணும். இந்த மனிதரை காணவில்லை, நாம யோசிச்சு பார்க்கணும். நான் இந்த மஹல்லாவை விட்டு வெளியில் சென்று விட்டால் எனக்கு யாராவது கவலைப்படுறவங்க இருக்காங்களா? இந்த மஸ்ஜித் நமக்காக கவலைப்படுவா? இந்த மஹல்லா வாசி நமக்காக கவலைப்படுவாங்களா? அப்ப நாம எந்த அளவிற்கு அந்த அத்துணை நபர்களின் உள்ளத்திலும் இடம் பிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு சேவையில இல்ல, ஏதோ ஒரு வகையில, எல்லா வகையிலும் நாம் நம்மை முன்னிறுத்தி இருக்கிறோம். யாரோட எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புன்னகைத்துக் கொள்வது, ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னா உடனே அவருக்கு போய் நிறைவேற்றுவது, இப்படி எல்லா வகையிலும் பிணையணும். அந்த பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான அற்புதமான ஒரு இடம்தான் மஸ்ஜித். எல்லாரும் வரலாம், எல்லாரும் சமம். அப்படியா, இவருக்கு உடல்நிலை சரியில்லையா, அப்ப உடனே அவரை போய் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி இவர் இப்படி ஆயிடுச்சு, உடனே அவருக்கு அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை அத்துணையும் மஸ்ஜிதில் கிடைக்கிறது. எப்ப கிடைக்கும்? மஸ்ஜிதோடு இணையும் போது, அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து போகும் போதுதான் அது ஒரு அழகான அற்புதமான வாழ்வியலாக இருக்கும். இன்னைக்கு நமது நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மஸ்ஜிதுக்கு வர்றோம், போறோம், மஸ்ஜிதுல ஒரு குப்பை கிடக்குது, எனக்கு என்னன்னு நிமிர்ந்தனமா போயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய அந்த குப்பையை அகற்றுகிறார்களோ, நபியினுடைய மிகப்பெரிய சுபச்சோபனம் இருக்குது. ஒரு யூத பெண்மணி மஸ்ஜிதை கூட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் வஃபாத் ஆகி விடுகிறாள். யூத பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி அல்ல. எங்க அந்த பெண்மணியை காணான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இறந்து விட்டார்னு சொன்னோனே எனக்கு முன்னமே சொல்லி இருக்க வேண்டுமே, ஏன் சொல்லறன்னு சொல்லி அந்த கபருக்கு போய் அந்த பெண்ணுக்காக துஆ செஞ்சாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். எந்த அளவிற்கு உன்னதமான பணின்னு பாருங்க. அல்லாஹ்வினுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தும் போது அல்லாஹ் நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்திடுவோம். இன்னைக்கு உள்ளம் சுத்தமாகிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு, மிகப்பெரிய தேவையா இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நிஃபாக்குத்தனம் பெருகிருச்சு. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மஸ்ஜிதுடைய விஷயத்துல கூட நிறைய அன்பர்கள் நம்மள்கிட்ட ரொம்ப இதா பேசுவாங்க, அப்புறம் நமக்கு எதிராக போய் அங்க பேசிட்டு இருப்பாங்க. நிறைய அனுபவிச்சாச்சு. இந்த நிஃபாக்கை நீக்குவது மஸ்ஜிதை சுத்தப்படுத்தும் போது அது நீங்கிரும். இன்னைக்கு எத்தனை பேர் யோசிக்கிறோம், யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய நாடாக்கள், இமாம்கள், உஸ்தாதுமார்கள், மிகப்பெரிய ஷைഖனாவா இருப்பாங்க மதரசாக்கள்ல. இரவுல 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூமை கழுகிக்கிட்டு இருப்பாங்க, பாத்ரூமை கழுகுவாங்க. இன்னைக்கும் பாத்ரூம் கழுகுறத எந்த ஆலிம்களும் கேவலமா நினைக்கிறது கிடையாது. எல்லா ஆலிம்களும் பாத்ரூமை கழுகுவாங்க. அது ஒரு பெரிய, தன் வீட்டு பாத்ரூமை நாம கழுகுறோமா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம வீட்டு பாத்ரூமை நாம சுத்தம் பண்றோம் அப்படின்னு. நாம தான் அங்க அசுத்தப்படுத்துறோம். தண்ணியை கூட ஒழுங்கா வீட்டிலேயே ஊத்தாத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இங்கேயும் யூரின் போறோம், ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டா சுமலே வராது. ஆனா வருதுன்னு சொன்னா என்ன, சுத்தம் செய்யறதுல உள்ள இடையூறு, ஒரு நல்ல ஒரு பண்பு இல்ல. இப்ப மஸ்ஜிதை சுத்தமாக வைக்கிறதுக்கு உதவி செய்யறது ஏதோ ஒரு வகையில. இன்னைக்கு ஒரு காலகட்டம் இருந்தது, அதற்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை ஆனா மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவாங்க. இன்னைக்கு தான் மஸ்ஜிதை விட்டு நாம் ரொம்ப தூரம் போயிட்டோம். மஸ்ஜிதை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. அதான் சந்தா வசூல் பண்ண ஆளை வச்சு சுத்தம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. அதுல உள்ள நன்மை எல்லாம் போச்சு. ஒரு காலகட்டம் இருந்தது, குழி தோண்டுவதற்கு, கபரை தோண்டுவதற்கு இன்னும் கிராமங்கள்ல அந்த நடைமுறை இருக்கிறது. நம்ம ஊர்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒற்றுமையின் வெளிப்பாடு, அன்பினுடைய பிரதிபலிப்பு. இறந்து போனவருக்கு செய்கின்ற ஒரு அற்புத கடமை. யார் ஒருத்தரை ஒரு கபர்ல தங்க வைக்கிறாரோ, கபர்ல புதைப்பதற்கு உதவி செய்கிறாரோ, கியாமத்து வரைக்கும் அவரை தங்க வச்ச நன்மை கிடைக்குது. ஜனாசாவுக்கு கஃன் அணிவிப்பது, கியாமத்து வரை ஆடை அனுபவித்த நன்மை கிடைக்கிறது. சாதாரணமா கிடைச்சிடும், எந்த செலவும் இல்லை. ஆனா செய்யறதுக்கு நாம தயாரா இல்லை. ஏன்? நமக்குள்ள பிரிவினை, ஒரு அன்பு இல்ல, பாசம் இல்ல, நேசம் இல்ல. எல்லாத்திலையுமே ஏதாவது ஒரு கேள்விக்குறிய வைத்து விடுவது, பேசுறதுக்கே முடியாம போயிடும். நல்லதை ஏறுவதற்கு கூட ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
எனவே மஸ்ஜிதோடு தொடர்பு, இதுதான் நாம சொல்ல வர்ற விஷயம். அன்பிற்குரியவர்களே, மஸ்ஜிதினுடைய நிதி தேவைகள்ல நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தாராளமாக மனம் உவந்து உதவி செய்வது, அதனால என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். நாம மஸ்ஜிதுக்கு கொடுத்தா எல்லாம் காணா போயிரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீண்ட நாட்களாக சந்தா தராதவர்கள் நம்ம மஸ்ஜிதுல இருக்கிறாங்க. நம்ம மஸ்ஜிது உருவாகியே ஒரு 1.5-2 வருஷம் தான் ஆகுது. மஸ்ஜிதுக்கு வர்றோம், தொழுகிறோம், எல்லாரும் வர்றதுனால கேட்கிறோம் நினைச்சிடாதீங்க, கவலையாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கால் நான் மௌத்தா போயிட்டா கூட அடுத்த நிமிடம் இந்த மஸ்ஜித் அழகா அப்படியே போகணும். அதுக்கு என்ன தேவை? பொருளாதார தேவையில நாம இருக்கிறதுனால அவரே பாத்துக்கிறாரு, அவரே மாமா இருந்துக்கிறாரு, அதனால போயிருது. ஆனா இந்த விஷயத்தை தகவலை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? நீண்ட 3 மாதங்களாக 4 மாதங்களாக வருடக்கணக்காக பிஸ்மில்லான்னு ஒருத்தர் முத நான் சந்தா கொடுக்கிறேன்னு சொன்னாரு. 4 மாசம் கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு. முத சொன்னாரு, இந்தா தர்றீங்க அந்தா தர்றீங்க, இப்படியே ஓடிடுது. நம்ம யாரையுமே அவர்கிட்ட போய் என்ன செய்யல, சண்டையெல்லாம் போடல. ஆனா இது மாதிரி நிறைய இருக்கிறது, அதனால சொல்லித்தானே ஆகணும். நான் தான் சொல்லிட்டேன், நான் மௌத்தாயிட்டேன். இப்ப நாளைக்கு இதை பராமரிக்கணும், வருமானம் வேணுமா இல்லையா? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? இது என் மஸ்ஜித், என் பொறுப்பு அப்படிங்கிற சிந்தனை வரணும். இல்லாத ஒண்ணுக்காக வந்தா பாத்துக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இங்க இணையாம இருந்தோம்னா அல்லாஹ் நம்மள தனியா விட்டுருவான். யாரு தனிமையை விரும்புறாங்களோ அவங்க நரகவாசி. ஒற்றுமையை விரும்பணும். இது மஸ்ஜிதுங்கிறது நாம முடிவு செஞ்சது இல்லை. அவர் அந்த இடத்தை பிடிச்சிடுறாரு. மஸ்ஜித் கட்டினதுல இருந்து முதல் சப்புல 5 வேளை தொழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்ப அவருக்குன்னு தனி ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது. இது மாதிரி இங்க இருக்கிற, இதை சார்ந்து இருக்கிற
அத்துணை பேருக்கும் ஏதோ ஒரு அடையாளம் வேண்டும். அது என்ன அடையாளம், அதை எப்படி நாம நிறைவடைகிறது, அது உங்களுடைய பொறுப்புல விட்டுறோம். ஆக முடிவு என்னன்னு சொன்னா மஸ்ஜிதோடு தொடர்புல இருக்கணும். பாங்கு சொன்னா இமாம் ஜமாத்துக்கு விரைந்து ஓடி வரணும். கபால இருக்கிற பார்த்தோம். இஸ்லாம் உண்மையானதுங்கிறதுக்கான அடையாளம் எந்த வேலையும் இல்லைங்க. வேலை வெட்டி இல்லாம அங்க போய் உட்கார்ந்து இருந்தா தொழுகைக்கு போகாமையா இருப்போம் அப்படின்னு நம்ம உள்மனசு சொல்லும். இஷாவை முடிச்சுட்டு அங்க இருந்து போய் 11-12 மணிக்கு படுத்துட்டு பிறகு 3 மணிக்கே கிளம்பனாத்த என்ன செய்ய முடியும், ஃபஜ்ர் ஜமாத்தை பிடிக்க முடியும். 11 மணிக்கு படுக்கிறவங்க 3 மணிக்கு போகணும்னா 2 மணிக்கே எந்திரிச்சிடணும். இது கஷ்டமா இருக்குமா லேசா இருக்குமா யோசிச்சு பாருங்க. ஆனா அது அனைவருக்குமே லேசா இருக்கும். ஏன்னா ஈமானின் அடையாளம் அங்கு நிரம்பி கிடக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக மக்கள் ஓடுறாங்க நன்மையை கொள்ளையடிக்கணும்னு. எனவே இந்த ஈமானினுடைய வெளிப்பாடு நம்மள்கிட்ட எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மஸ்ஜிது கட்டண புதுசுல 2 சப்பு நிறைஞ்சிச்சு. 25லிருந்து 30 பேர் வரைக்கும் தொழுகைக்கு வந்தாங்க. அத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 பேர் தான் மௌத்தா போயிட்டாங்க. அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது காமச் சொல்லுவாங்களா? காமச் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு 6-7 பேர் நிக்கிற. இதுதான் நீண்ட காலமான இந்த விஷயத்தை நீக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கு. ஆனா இது கவலையான விஷயம், சொல்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். என்னைக்கெல்லாம் சொல்றோமோ மறுநாள் நாளைக்கு சுபு கூட அதிகமான நபர்கள் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக இமாம் ஜமாத்தை பேணி தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மஸ்ஜிதோடு நமது இதயத்தை அல்லாஹ் இணைத்து தருவானாக. நமது பிள்ளைகளை இணைப்பானாக, நமது பெண்களை இணைப்பானாக. நமக்கு மத்தியிலே இந்த மஸ்ஜிதின் மூலம் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துவானாக. இந்த மஸ்ஜிதின் மூலம் கிடைக்கின்ற எல்லா நிம்மதியான சுபிச்சங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக மஹல்லா வாசிகளை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.